ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக எப்படி மோர் குழம்பு பண்ணுறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்லா பூசணிக்காய் எடுத்துட்டு நல்லா தோலை வந்து சீவிட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணியாச்சுங்க. ஒரே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு வந்து துவரம் பருப்பு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு நல்லா தயிரை பீட் பண்ணி நல்லா ரெடியாக வச்சாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மோர் டைப்பாகவும் இல்லாமல் நல்லா ரெடியாக வச்சாச்சுங்க. இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இதிலிருந்து நீர் விடும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா தான் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா வந்து வெந்திருக்கும். ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணோம்னா தாங்க சிலதெல்லாம் ஓவர் பாயில்டாகவும் சிலதெல்லாம் குக் ஆகாமல் இல்லாமல் நல்லா நீட்டாக ஈவனாக குக் ஆகிருக்கும். இது குக் ஆகிருக்கான்னு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும். எடுத்து பார்க்கும் போதே ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் மாதிரி வந்திருக்கும். அது வந்திருந்தாலே போதும் தான். இப்போ அது வந்து குக் ஆகிற டைமில் நம்ம 2 ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச துவரம் பருப்பு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அது போக 1 ஸ்பூன் வந்து சீரகம் நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நீங்கள் நடுவில் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா பார்த்தாலே தெரியுது. இப்போ கலர் மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இப்படி இருக்கணுங்க. ரொம்ப கெட்டியாக சட்னி மாதிரி இருந்துடக்கூடாது. இதை நல்லா உள்ளே போட்டுட்டு இந்த மீதி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலக்கி விட்டுட்டு மிக்சியில் இருக்கிறத ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஏதோ அடி பிடிக்காத மாதிரி இருக்கான்னு. வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பாயில் ஆனது தெரியுது. அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுறணுங்க. நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம தயிர் ஆட் பண்ணோம். இல்லை பாயில் ஆகிறப்பவே நம்ம தயிர் ஆட் பண்ணிட்டோம்னா திரிஞ்சிரும், நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. அதனால் நான் எப்போவுமே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து தயிரை ஊற்றுவேன். அது கூட வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு காரம் நீங்கள் முன்னாடி அரைக்கும் போதே கம்மியாக போட்டிருந்தோம்னா இதில் நிறைய சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் வந்து கொஞ்சம் போட்டுட்டேன். அதனால் இதில் கம்மியாக சிவப்பு மிளகா போட்டாச்சு. வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மோர் குழம்பு, அதில் எடுத்து போட்டுட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.